பீகாரை பொறுத்தவரை இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் சீர்திருத்தும் பணி தொடங்கிய உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இந்திய கூட்டணியின் சார்பில் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. போதிய கால அவகாசம் இல்லாமல் தொடங்கப்பட்ட இந்த பணி முழுமையாக நிறைவடைய வேண்டும் என்கின்ற வகையில் வழக்கு மன்றங்களை எல்லாம் கூட திமுகவும் கூட்டணி கட்சிகளும் அணுகியது. இந்த நிலையில் வழக்கு மன்றத்தில் தேர்தல் ஆணையம் இதை நடத்தியே தீர வேண்டும் என்கின்ற விதத்தில் பிடிவாதமாக இருந்து விட்டார்கள். கால அவகாசம் வேண்டும் என்கின்ற கோரிக்கை ஏற்று அவ்வப்போது முதலில் ஒரு வார கால அவகாசமும் பிறகு ஒரு 3 நாட்கள் அவகாசம் என்று வழங்கப்பட்டது என்றாலும் இந்த குறுகிய கால இடைவெளிதான். இந்த நிலையில் திமுக தேர்தல் ஆணையம் அறிவித்து விட்ட காரணத்தினால் அதில் BLA 2க்கள் என்று சொல்லப்படுகிற வாக்குச்சாவடி முகவர்களை வைத்து இந்த பணியினை முழுமையாக செய்து முடித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற 68,000த்திற்கும் மேற்பட்ட அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் திமுக கழகத்தின் சார்பில் BLA 2க்களை நியமித்து அதை தேர்தல் ஆணையத்தில் பதிவும் செய்து BLOக்களுடன் இணைந்து இந்த பணியினை திமுக மிக சிறப்பாக களப்பணி ஆற்றியது. வேறு எந்த அரசியல் கட்சி எதை செய்தது என்று நாங்கள் விமர்சிக்க தயாராக இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்தவரை ஜனநாயக கடமையை, மக்களின் வாக்குகள் பறிபோய்விடக்கூடாது, மக்களின் வாக்குகள் விடுபட்டு விடக்கூடாது என்பதில் மிக அக்கறையாக இருந்து திமுக கழகத்தின் சார்பில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் BLA 2க்கள் நியமனம் செய்து BLOக்களுடன் இணைந்து இந்த பணியினை முழுமையேற செய்தார்கள். அந்த வகையில் செய்ததற்கு பிறகு தேர்தல் ஆணையத்தின் சார்பில் தற்பொழுது ஏறத்தாழ 94 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை 14,25,000த்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் நீக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் 16 தொகுதிகளை மட்டுமே அது சொல்லியிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மாநகராட்சி எல்லைக்குள் உட்பட்ட தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் ஏறத்தாழ 20 லட்சத்தை நெருங்கும். சோழிங்கநல்லூரில் மட்டுமே 2.5 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. சோழிங்கநல்லூர், ஆலந்தூர், அதேபோல் அம்பத்தூர், மதுரவாயில் போன்ற தொகுதிகள் எல்லாம் ஒரு 6 தொகுதிகள் சென்னை மாநகராட்சி எல்லைக்குள் உட்பட்ட தொகுதிகள் என்றாலும் மாவட்ட ஆட்சி நிர்வாகத்தின் கீழ் இருக்கிற இந்த 16 தொகுதிகளில் மட்டும் 14,25,000 வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தொகுதிக்கும் சராசரியாக 1 லட்சம் வாக்குகள் அளவுக்கு சென்னையில் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் இறந்தவர்களுடைய வாக்குகள் தொடர்ச்சியாக திமுக கழகத்தின் சார்பில் ஒவ்வொரு தேர்தல் நேரத்திலும் அவைகள் நீக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் வைத்த கோரிக்கை தேர்தல் ஆணையத்தால் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வந்தது.